ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மார்ஜினல் காஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Pankaj Limited engaged in the manufacture of the two products A and B gives you the following information. ஸோ லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. என்ன மேனுஃபேக்சரிங்னா ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி. ஸோ ரெண்டு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதாவது உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட், அதாவது ஒரு யூனிட்டோட செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஏயோட விலை வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. அதுமாதிரி ப்ராடக்ட் பியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ஒரு யூனிட்டோட விலை. டைரக்ட் மெட்டீரியல்ஸ் பர் யூனிட். ஸோ டைரக்ட் மெட்டீரியல்ஸ்னால் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ பர் யூனிட், அதாவது அந்த ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ், அதோட பர் யூனிட் விலை வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா ப்ராடக்ட் ஏது. ப்ராடக்ட் பி இது வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைரக்ட் வேஜஸ் பர் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா 0.50 பர் அவர். அதாவது ஒரு ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 பைசா டைரக்ட் வேஜஸ். ஸோ அப்போ 10 ரூபா ஆயிருக்கு. அந்த மாதிரி இங்கே வந்து 15 ரூபா ஆயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் வந்து 10,000 per annum சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் 100% ஆஃப் டைரக்ட் ஓவர் வேஜஸ். ஸோ இதை அப்படியே எழுத வேண்டியதான், இதையும் அப்படியே எழுத வேண்டியதான். 100% அது முழுக்க தான் இருக்கும். சரி, நம்ம பார்ப்போம் சம் போடும்போது. ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அடுத்தது ஷோ தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் ஆஃப் தி ப்ராடக்ட் ஏ அண்ட் பி அண்ட் ரெக்கமெண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சேல்ஸ் மிக்ஸ் ஷுட் பி அடாப்டட். ஸோ அதாவது இங்கே ஏக்கும் பிக்கும், ஏ ப்ராடக்ட்டுக்கும் பி ப்ராடக்ட்டுக்கும் தனியாக போட்டு பார்த்து செப்பரேட்டாக எது ப்ராஃபிட் அதிகமாக வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இது சேல்ஸ் மிக்ஸ் வந்து இப்போது ப்ராடக்ட் ஏ வந்து 300 ப்ராடக்ட் பி வந்து 600 பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் மொத்தமாக 1000 பண்ண முடியும். பட் நான் சொன்னது வந்து 900 மொத்தமாக பார்த்தீங்கன்னா. இப்போது அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா 900 தான், இதுவும் 900 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்டிங் போட்டுக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம கான்ட்ரிபியூஷன் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டு, இந்த ப்ராஃபிட்லாம் செகண்டரி தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க தேவை சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு தான். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேரியபிள் காஸ்ட், அதாவது மார்ஜினல் காஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், அதுக்கப்புறம் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் வரக்கூடாது, பட் ஆனால் டைரக்ட் ஓவர்ஹெட்ஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி. ஸோ மெட்டீரியல்ஸ் இங்கே இருக்குது. டைரக்ட் மெட்டீரியல் 20-25, அதுக்கப்புறம் வேஜஸ் 20-20, சாரி வேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 10-15. அதே மாதிரி வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் வந்து 100% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். ஸோ இதையும் அப்படி தான் வரும், 10-15, அதே 10-15 தான் வரும். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு 40-15 வந்துடும். ஸோ மார்ஜினல் காஸ்டிங் கிடச்சிடும் நமக்கு. அப்படி இல்லைனா வேரியபிள் காஸ்ட்னு சொல்லலாம். மார்ஜினல் காஸ்ட்டுக்கு வேறு இருக்கிற வந்து வேரியபிள் காஸ்ட். ஸோ வேரியபிள் காஸ்ட் கிடச்சிச்சு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இது வந்து நம்ம பர் யூனிட்டுக்கு பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே பர் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பர் யூனிட் நம்ம பண்ணுறோம். நம்ம நீங்கள் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், 1000 யூனிட்ஸ் இன்ட்டு 60, 1000 யூனிட்ஸ் இன்ட்டு 100. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நம்ம யூனிட்ஸில் போட்டு பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம யூனிட்ஸில் போட்டு கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம கொடுத்த அந்த 3 காம்பினேஷன்ஸை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து என்னதுன்னா 300 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஏ, 600 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பி. அதே ப்ராடக்ட் ஏ வந்து 300 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் எவ்வளோ வரும், அது மாதிரி ப்ராடக்ட் பி வந்து 600 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் எவ்வளோ வரும் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ அப்படி பார்க்கும்போது 300 யூனிட்ஸு 600 யூனிட்ஸ், 300 யூனிட்ஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் மாதிரி கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஓகேங்களா? ஸோ 20 வந்திருக்கு. அந்த 20 எடுத்து மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு 6000 சொல்லிட்டு வருது.
அதே மாதிரி அடுத்தது 45 ப்ராடக்ட் பிக்கு அந்த 45 எடுத்து போட்டோம், நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டால் நமக்கு வந்துடுச்சு. அதாவது டோட்டல் யூனிட்ஸுக்கு நம்ம இப்போ இங்கே கேல்குலேட் பண்ணுறோம். நம்ம அங்கேயே கேல்குலேட் பண்ணலாம், பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ பாருங்களேன், இப்போ வந்து ஒரு யூனிட்டாக நம்ம எடுத்து போட்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நம்ம ஆன்சர் கான்ட்ரிபியூஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ஒரே ஸ்டெப்போடு முடிஞ்சிடும். இல்லைனா ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம எடுத்து போட்டு 4-5 ஸ்டெப்பு எடுத்து போட்டால் நம்ம ஒரே ஸ்டெப்பில் எடுத்து போட்டு நம்ம ஆன்சர் முடிச்சிடும். ஸோ அப்போ தான் எக்ஸாமில் வந்து டைம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ 2 ப்ராஃபிட்டாக ஆட் பண்ணால் நமக்கு 33,000 வருது. ஸோ அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் பார்த்திங்கன்னா 10,000 யூனிட்ஸ் பர் ஆனம் சொல்லிட்டு கொடுக்கு. ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் நம்ம இப்போ 10,000 சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட், ஸோ கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ ரெண்டாவது காம்பினேஷன் 40,000 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஏ, 450 யூனிட்ஸ் ஆஃப், ஸோ ஈக்குவல் ப்ராடக்ட்டையும் ப்ராடக்ட் பியும் ஈக்குவலாக பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட் ஏ 450 யூனிட்ஸ், ப்ராடக்ட் பி 450 யூனிட்ஸ். ஸோ கான்ட்ரிபியூஷன் அதே மாதிரி இங்கே எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு டோட்டல் கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ், ப்ராஃபிட், அதே மாதிரி தேர்டு ஒன்றும் நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி எழுதிட்டோம், அதோட கான்ட்ரிபியூஷனை மல்டிப்ளை பண்ணி ஆல்டரில் போட்டுட்டோம். டோட்டல் கான்ட்ரிபியூஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்புறம் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸோட கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. ஸோ அந்த ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸை போட்டு நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ அவங்க கேட்டது இந்த மூணுத்துல எந்த காம்பினேஷன் வந்து ஓகேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 15,500 வருது. ஃபஸ்ட்டு 2 காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒனில் 23,000 வருது, அப்புறம் 19,250 வருது. ஸோ இதில் வந்து காம்பினேஷன் 1 வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் என் சேல்ஸ் மிக்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஏ இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் ஆஸ் இட் கிவ்ஸ் மேக்ஸிமம் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ராஃபிட். ஸோ ஏ வந்து கரெக்டாக நம்ம ஏவை சூட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். ஸோ லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையாக இருக்கிற நம்ம ஃபேக்டர். இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறோம், ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு வருஷத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு நம்ம 20,000 யூனிட்ஸ் வந்து நம்ம இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறோம். 20,000 யூனிட்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்க டிமாண்டை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டர் வருது நம்மளுக்கு. ஸோ அந்த ஆர்டர் என்னதுன்னா 10,000 யூனிட்ஸ் வந்து எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த மாதமே எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 20,000 யூனிட்ஸும் நம்மளுக்கு வேணும் அடுத்த மாதம் இந்தியாவில் இருக்க டிமாண்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா ரா மெட்டீரியல்ஸ் இருக்கணும் நம்மக்கிட்ட, அது மாதிரி டைமும் இருக்கணும். ஸோ லேபர்ஸும் அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம ஷிஃப்ட் 1ல் ஒரே ஒரு ஷிஃப்ட் மட்டும் வேலை பார்த்துருந்தோம்னா இப்போ நம்ம டபுள் ஷிஃப்ட் ஆகி ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்யணும். ஸோ அதே மாதிரி காஸ்ட்டும் அதிகமாகும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் தேய்மானமும் அதிகமாகும் மிஷின் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. ஸோ கெப்பாசிட்டினால நம்ம கெப்பாசிட்டி போடணும் பண்ணுறதாங்க. ஸோ இப்போது வந்து சும்மா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ டைம் வந்து கம்மியாக இருக்குது, அடுத்த மாதம் வந்து பண்ணி தர முடியாது. ஸோ அப்போது எப்படி சொல்கிறேன்னா, இப்போது நம்மளால் வந்து 20 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடிகிற மாதிரி நிலமை இருக்குது. ஆனால் நம்ம 30 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்தியாவில் இருக்க டிமாண்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் சரி. அது மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்க ஃபாரின் ஆர்டர் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கும் பண்ணணும். அப்போ டோட்டலாக 30 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கான டைம் நம்மக்கிட்டே இல்லை, வெறும் 20 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டைம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எடுப்போம் முடிவு. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் எங்கே நமக்கு அதிகமாக வருதோ அது எடுப்போம். ஸோ ப்ராஃபிட் மட்டும் பார்க்காம இன்னொரு இதுவும் பார்க்கணும். இப்போ நம்ம ஃபாரின் ஆர்டராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ ஃபாரினில் இன்னும் திருப்பி நம்மளை கேட்பாங்க நம்மக்கிட்டே ஃபோனு. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நம்ம கம்பெனிலே ஃபோன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ மேபி இப்போ நம்ம தான் பண்ணலாம். ஸோ 15 யூனிட்ஸ் வந்து இந்தியாவிலையும் மிச்ச 5 யூனிட்ஸ் வந்து ஃபாரினில் வைக்கிற மாதிரியும் இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கே 10,000 யூனிட்ஸ் இங்கே வைக்கிற மாதிரியும் ஃபாரினில் 10,000 யூனிட்ஸ் வைக்கிற மாதிரியும். ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பார்க்கணும், ஓகேங்களா.
ஸோ அதுதான் வந்து இப்போ டைம் வந்து இதில் லிமிட்டிங் ஃபேக்டர். இப்போ நான் வந்து டைம் வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் சொல்லியிருக்கேன். ஸோ டைம் இருந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வேணால் லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒர்க்கர்ஸ் வந்து லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கலாம் சில நேரத்தில். அது ஒரு ஒரு டைமை பொறுத்தும் ஒரு பிஸ்னஸை இது பேஸ் பண்ணியும் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் அது மாதிரி சொன்னேன், ஓகேங்களா. ப்ராப்ளம்ஸ் இன் லிமிட்டிங் ஃபேக்டர் அதுதான். இந்த கீவேர்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ illustration 2. ஸோ illustration 2ல் பார்த்தீங்கன்னா, in a factory producing two different kinds of articles, the limiting factor is the availability of labor. ஸோ நீங்கள் கொடுத்துருவாங்க, limiting factor is the availability of labor. ஸோ லேபர் வந்து நம்மளுக்கு வந்து லேபர் அவைலபிலிட்டி, அதாவது வேலை செய்கிறவங்க வந்து நம்மள்கிட்ட கம்மியாக இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இது பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. From the following information, so which product is more profitable? ஸோ இப்போ நம்ம வந்து 2 ப்ராடக்ட் பண்ணுறோம், ஒன்று ஏ ஒன்று பி. ஸோ இதில் வந்து நம்மகிட்ட லேபரும் கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணால் நமக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டாங்க, ஸோ லேபர்ஸும் கொடுத்துட்டாங்க, அது மாதிரி ஓவர் ஹெட்ஸும் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துட்டாங்க, டோட்டல் காஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க, டோட்டல் ப்ரொடக்ஷன் ஃபார் த மந்த் யூனிட்ஸும் கொடுத்துட்டாங்க. இது அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ நம்மளுக்கு வந்து இது ஜென்ரலாக போயிட்டு இருக்குது. பட் ஏன்னா இதுக்கப்புறம் வர போகிறதுல தான் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து லேபர் வந்து லிமிட்டாக இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பர் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4800. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ப்ரூஃபும் கேட்டிருக்காங்க நம்ம எப்படி இது பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ நம்ம எப்போ போல என்ன பண்ணோம், செல்லிங் ப்ரைஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம கான்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம இப்போ பார்க்கணும் எது வந்து நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சிங்கன்னா 2 ப்ராடக்ட்டுக்கும். ஸோ தெரிஞ்சு எந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு அதிகமாக இது ஆகுதுன்ட்டு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு ப்ராடக்டை அதாவது ப்ராடக்ட் ஏ வந்து அதாவது ஒரு யூனிட்டை வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 6 மணி நேரம் தேவைப்படுது. அதே மாதிரி ப்ராடக்ட் பி வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட இப்போது இந்த மாதம் பண்ண ஒர்க்கு பார்த்திங்கன்னா 4800 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஹவர்ஸ்லாம் எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது இப்போ பார்ப்போம். ஸோ மெட்டீரியல் அவங்க கொடுத்தது நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் இங்கே. ஸோ மெட்டீரியல் அவங்க கொடுத்தது நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் இங்கே. ஸோ மெட்டீரியல் 5 கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கேயே இங்கே மெட்டீரியல் 5 நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ அடுத்தது லேபர் 3 1.5. ஸோ லேபரும் 3 1.5 கொடுத்துட்டாங்க, நம்ம அதே இங்கே போட்டுக்கிட்டோம். அது மாதிரி வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் வந்து 50% ஆஃப் தி லேபர் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் 50% வந்து 1.5. அதே மாதிரி இதில் வந்து 1.5 வந்து பார்த்திங்கன்னா இது வராது, தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். அதாவது ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் லேபர். ஸோ வேரியபிள் அதே தான் 1.5 அதே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதே இங்கே 1.5 போட்டோம். ஸோ மார்ஜினல் காஸ்ட் கிடச்சிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட் மட்டும்தான் இருக்குது. நம்ம மெட்டீரியல் போட்டோம், ஸோ லேபரும் போட்டோம், ஸோ ஃபிக்ஸட் ஓவர்ஸ் தான் இருக்குது. ஸோ வேரியபிளும் நம்ம போட்டுட்டோம் பார்த்திங்கன்னா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ஓவர்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ போடுறதோட கான்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் தான் போடணும். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக கேல்குலேட் பண்ணால் மார்ஜினல் காஸ்ட் இல்லை வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 958ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அடுத்தது செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் அங்கேயே கொடுத்துட்டாங்க 1411 பார்த்திங்கன்னா 1411 கொடுத்துட்டாங்களா. சரி, இப்போ நம்ம வந்து அதே 1411 இங்கே போட்டுட்டோம். ஸோ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த 2 யூனிட்டில் வந்து எது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு ஸோ லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலாவும் இருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை லிமிட்டிங் ஃபேக்டர் பர் யூனிட். ஸோ இப்படி தான் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி வந்திருக்கு. லிமிட்டிங் ஃபேக்டர் 6.3. ஸோ இங்கே 6 ஹவர்ஸ் ஆகுது, 3 ஹவர்ஸ் ஆகுது. நான் சொல்லியிருந்தேன்ல 6 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகுதுன்ட்டு. ப்ராடக்ட் ஏக்கு 6 ஹவர்ஸ், ப்ராடக்ட் பிக்கு 3 ஹவர்ஸ். ஸோ
இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கிடச்சிடும். நம்மளுக்கு ப்ராடக்ட் 6 ப்ராடக்ட்டுக்கு 6, ப்ராடக்ட் பிக்கு வந்து 3. ஸோ அதை டிவைட் பண்ணுறோம். நம்ம இப்போ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இங்கே 0.75, இங்கே 1 வருது. ஸோ 1 தான் நமக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ ப்ராடக்ட் பி தான் நமக்கு வந்து அதிகமாக ப்ராஃபிட் தருது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 4800 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நம்ம ரெண்டு இடத்துலையும் போட்டுட்டு, ஸோ இங்கே வந்து 6 hours, அது மாதிரி 3 hours. ஸோ இங்கே 3 hours நம்ம போட்டு நம்ம பார்த்தோம்னா 1600 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 800 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரூஃப். இது நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். சப்போஸ் ப்ராடக்ட் ஏக்கு வந்து தந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ நமக்கு வந்து டோட்டலாக 4800 hours இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கிட்டோம் காமனாக. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா காமனாக எடுத்துக்கிறோம். ஸோ 4000 யூனிட்ஸ் 4800 hours வந்து நம்ம வந்து 6 hours ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 6 hours. இப்போ 4800 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 800 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 hours ஆகுது. அப்போது 4800 ஹவர்ஸில் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா 1600 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பர் யூனிட்டுக்கான விலை. ஸோ பர் யூனிட்டுக்கு இவ்வளோ நேரம் ஆகும். ஸோ இது ப்ரூஃபோடு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம். ஸோ இப்போ நம்ம அதை இன்னும் கொஞ்சம் போய் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு, ஸோ மெட்டீரியல்ஸ் இங்கே இருக்க அமௌண்ட் அதே வந்து 800 யூனிட்ஸ் 1600 யூனிட்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபிக்ஸட் லேபர், அதாவது நம்ம டோட்டல் அமௌண்ட்டை எடுத்து நம்ம பண்ணுறோம் அதில். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம இங்கேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் காஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து 9.5, அதுக்கப்புறம் 8ன்னு சொல்லிட்டு நம்ம டோட்டல் வேரியபிள் காஸ்ட் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதையும் நம்ம இங்கே எடுத்து போட்டுக்கிட்டோம். ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டோம். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அந்த 800 யூனிட்ஸ் 1600 யூனிட்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டுட்டோன்னா நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டோன்னே இங்கே லேபரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேபரும் நம்ம போட்டுக்கிறோம். எஸ், லேபர் கொடுத்துருந்தேன், எங்கேருந்து அதுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம லேபர் மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து நம்ம போட்டுக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அது மாதிரி டோட்டல் காஸ்ட் கிடச்சிருச்சு. ஸோ டோட்டல் காஸ்ட்டில் இருந்து நம்ம வந்து டோட்டல் காஸ்ட் கிடச்சிருச்சு. அது மாதிரி ப்ராஃபிட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா சேல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 0.5 பைசைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால சொல்கிறேன். ஸோ 0.5 பர் லேபர் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுதான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா லேபர்ஸ்க்கு வந்து 0.5 எந்த ஹவர்ஸ் ஆத்தினாலும் 1 ஹவருக்கு அதாவது 50 பைசா தராங்க. ஸோ இங்கே நம்ம வேலை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 4800 ஹவர்ஸ்க்கு வேலை பார்க்குறோம். ஸோ 4800 ஹவர்ஸ் 0.5. ஸோ அந்த காஸ்ட்டு தான் இது. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டை அது மாதிரி வேரியபிள் காஸ்ட் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டோம். ஸோ டோட்டல் காஸ்ட் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நமக்கு சேல்ஸ், நமக்கு ப்ராஃபிட் தெரியாது, ஆனால் சேல்ஸ் தெரியும். எப்படி சொல்கிறேன்னா செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் அவங்க கொடுத்துருந்தாங்க 14, இங்கே நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். அதுமாதிரி கொஸ்டின்லேயும் கொடுத்துருந்தாங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14.11 இருக்குது. ஓகேங்களா? 14.11 இருக்குது. ஸோ 14.11 கொடுத்ததுனால நம்ம அங்கேயே இங்கே சேல்ஸ் அந்த 14.11, ஸோ 800 யூனிட்ஸ் வித் 1600 யூனிட்ஸ். ஓகேங்களா? எடுத்து நம்ம போட்டுக்கிட்டேன், நம்ம இது பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளோ தான் வரும்ன்ட்டு. ஸோ இது வந்து இதுதான் அதிகமாக இருக்குது ப்ராடக்ட் பி. இது ப்ரூஃப் பண்ணி நம்ம காட்டியாச்சு.